இன்றைய நம்மளோட பயணத்தில் நம்ம ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கு. ஆமாங்க, ஒரு சூப்பரான நாட்டு தென்னை மரங்கள் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். வாங்க, இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். பார்த்து நட, புளியில் பார்த்து நட, புளியில் பார்த்து நட, இல்லை கீழே விழுந்துருவேன். நடப்பா. ஆழியாறு டேம் தண்ணி கால்வாயில் வர்ற நீர் பாய்ச்சலில் நல்ல செலும்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. சாயந்தர நேரம் ஆகிட்டுங்காட்டி பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பால்காரங்களே வந்துட்டு கறந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி பார்க்குறக்கு. வழக்கம் போல் பால் கறந்ததுக்கப்புறம் கண்ணுக்குட்டிக்கு விட்டுறாங்க. ஸோ தோட்டங்களில் காலையிலும் சரி சாயந்தரம் சரி ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வேலை இருந்துகிட்டே இருக்குது. எந்த வித பகட்டோ ஆடம்பரமோ இல்லாமல் சாதாரணமாக ஒரு வீட்டில் எப்படி பொங்கல் வைக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 பொங்கல் மொத்தமாக வைக்க போகிறாங்க. அதில் நடுவில் பெரிய பொங்கல் தான் வந்து ஆயிட்டுருக்கு. ஸோ அது ஆனதுக்கப்புறமா மற்ற 2 பொங்கல்களுக்கும் வேலைகள் நடக்கும். தோட்டங்காட்டி சுற்றி வர நமக்கு வேண்டிய செடி கொடி மரங்கள் நீர் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டான ஒரு வாழ்க்கை கிராமத்தில் தோட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பாதுகாப்புக்கு இருக்கிற நாய்க்குட்டியுமே பாருங்கள், அது ரொம்ப அட்டகாசமாக விளையாடுது. நல்லா பழக்கி வச்சுருக்காங்க. இன்னுமே அந்த மெயின் பானையில் இருக்கிற பொங்கல் வந்து இன்னும் பொங்கி வரல, அதுக்காக வெயிட்டிங்கு. இதுக்கு நடுவில் வேற ஒரு பக்கம் இன்னொரு வேலை, முக்கியமான வேலை போயிட்டுருக்கு. வெங்கச்செங்கல்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை கழுவி அது பல வேலைகள் நடந்துட்டுருக்குங்க. இது என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மெயின் பொங்கலுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே உள்ளே இறங்குது. எந்த சைடு விழும் அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துரும். விழுந்துருச்சுங்க. ஸோ வடக்கு பார்த்து விழுந்திருக்கு. ஸோ வடக்க இல்லை கிழக்க பார்த்து விழுறது தான் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து விரும்புவாங்க. ஸோ எல்லோரும் சாமியும் போட்டு இப்போ அரிசி அதில் போடுறாங்க. பொங்கல் பானைகளுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் அப்படியே புளி மாதிரி தோன்றாங்க. இந்த சைடு அடுத்த 2 பொங்கலுக்கான வேலைகளுமே வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ மொத்தமாக 3 பொங்கல். ஸோ அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறத சுற்றி இப்போ மணலெல்லாம் போட்டு அதை வந்து சமன் பண்ண போகிறோம். ஏன்னா தோட்டத்துலங்காட்டி சமனாக இருக்காது. இந்த ஒரு மனுஷன் எவ்வளோ வேலை பண்ணுறாரு பாருங்களேன். போன வருஷம் தெப்பக்குளம் இல்லைன்னு சொன்னங்காட்டி இந்த வருஷம் அதை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற ஆள்கள் கம்மியாகிட்டே வருது. ஏன்னா இப்போ வர ஆளுக்கு பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாட்டு சாணிகள் அப்படியே கொட்டி வச்சு அதுவே வந்து காட்டுக்கு உரமாகவும், அப்புறம் இந்த கோழிகள் எல்லாமே வந்து இப்போ சாயந்தரம் இருட்டுற வேலை ஆகிறங்காட்டி அப்படியே அது அடையிறதுக்கு வருது. ஸோ இந்த வருஷம் பொங்கலில் தெப்பக்குளமே வந்து ஏற்பாடாகிட்டு இருக்குங்க. ஸோ 2 பக்கம் கரும்பு வாழையெல்லாம் வச்சு நட்டியாச்சு. ஸோ அந்த குளத்தில் மஞ்சள்லாம் போட்டு அதுக்கு முன்னாடி இலையெல்லாம் வச்சுருக்கு. ஸோ அதுக்கான தேங்காய்களையும் உரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த இலையில் புல்லார் வச்சுக்கிறத பார்த்துருக்கீங்க. அப்புறம் இந்த முடக்கத்தாங்கீரை இது வந்து எப்படி வரப்போகுதுங்கிறத பாருங்கள்.
ஸோ ஒவ்வொன்றா அந்த வெங்கச்செங்கல்கள் தான் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு கழுவி இன்னொரு புட்டெல்லாம் வச்சு ஏலா இங்கே வைக்கிறதா அங்கே வைக்கிறத கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. கடைசி எந்த பக்கம் வச்சுட்டாரு. ஸோ 4 பக்கமே வந்து வெங்கச்செங்கல் புட்டெல்லாம் வச்சு ஒரு கிருஷ்ணர் படம். அப்புறம் ஒவ்வொரு வெங்கச்செங்கலுக்கு முன்னாடி கொஞ்சம் பொங்கல் சாப்பாடு பாருங்கள். இந்த வேஷ்டி முன்னாடி தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வேஷ்டி கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு தீபம் தேங்காய் உடச்சி வச்சுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் தெப்பக்குளம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த தெப்பக்குளத்துக்குள்ளார காசு எல்லாமே போட்டு வைப்பாங்க. ஸோ இதை வந்து அடுத்த நாளில் வந்து ஒவ்வொரு காடாக போய் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இப்போது மாடுகளுக்கு வந்து புட்டெல்லாம் வச்சு மாலை போட போகுங்க. தின்னூறு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஆல்மோஸ்ட் ரெடியான அந்த தெப்பக்குளம் அதை சுற்றினி இருக்கிறது. அப்புறம் மாவிளக்கில் பண்ண விளக்கு திரி அதுக்கு திண்ணூறு புட்டெல்லாம். ஸோ அதையும் பற்ற வச்சாச்சு. ஸோ இது சாம்பிராணி காமிக்கிறதுக்கு அந்த தட்டு இல்லாதங்காட்டி இந்த பாலையிலேயே வச்சு பண்ணுறாங்க. இப்போ அப்படியே சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சுங்க. ஒவ்வொருத்தராக எங்கள் சாமி கும்பிடுவாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தோட்டத்துக்கு போய் மாட்டு பொங்கல் கொண்டாடுங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அன்னத்து நாளுக்கு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க யாராவது அதோட தலையில் மண்ணை படணும் இந்த மாவிளக்கு வச்சு சுற்றி வருவாங்க. விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்கு சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட்டை ரொம்ப விரும்புவாங்க. அடுத்தடுத்த வருஷங்களுக்கு வர்றதுக்கும் இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மாடுகளுக்கு அப்படியே தீபாராதனை மாதிரி காமிச்சிட்டு அந்த சாம்பிராணி புகையெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் மிரண்டு ஊதுங்க நைட்டானுங்காட்டி. மாடுகளுக்கு ஊட்டுறதுக்கு அந்த சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. பழம் பொங்கல்லாம் வச்சு கரைச்சி ஒவ்வொரு மாடாக போய் ஊட்டுவாங்க. சரி நீங்களே சொல்லுங்க விடுங்க. இப்போ எல்லோரும் சொல்கிறக்கே வந்து கூச்சப்படுறாங்க. அது யாரும் சொல்லவும் மாட்டேறாங்க. அந்த இதெல்லாமே போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி கம்மி நிற்கிது. ஸோ ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க. பொங்கல் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. இவ்வளோ பேர் இருந்தால் தான் அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்குது, பண்ணவும் முடியுது. ஸோ பொங்கல்னாலே எல்லோரும் ஒன்று சேர்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேங்க. ரொம்ப ஒரு ஒற்றுமையும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பொங்கல் வந்து நமக்கு சொல்லித்தருதுன்னு நான் நினைக்கிறேன். மாட்டை வந்து அப்படியே அந்த தெப்பக்குளத்துக்குள்ளே சேர்த்துட்டாச்சுங்க. கல்லையும் மண்ணையும் சேர்த்து வச்சு வீடு கட்டி தனித்தனியாக வாழ்கிறதாங்க வாழ்க்கை. எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்மளும் எல்லாத்துக்கும் போய் பொங்கல் மாதிரியான ஒரு சிறப்பான விஷயங்களை நம்ம நடத்தும்போது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வரும். பணங்களும் மனமும் தானாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.